வீட்டை கூட்டும் வெள்ளிக்கிழமைனா தண்ணி ஊற்றி துடைக்கும். யூ ஜஸ்ட் ரன். வாய்ஸ்லேயும் ஆப்ரேட் பண்ணலாம். நான் வாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. நான் வந்துட்டு டெய்லி ஒரு டைமர் வச்சுருவேன். ஸோ எனக்கு 6 o'clock மார்னிங் நான் எந்திரிப்பேன் அப்படின்னா 5 o'clock இது வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிடும். 6 o'clock ஐ வில் ரெஸ்யூம் மை ஒர்க். இந்த வேலை கூட செய்யலைன்னா ஃபிசிக்கலாக நம்ம ஹெல்த் என்ன ஆகுறது அப்படிம்பாங்க. பட் பீப்புள் ஸ்டார்டட் கோயிங் டு ஜிம். இன்னைக்கு இருக்கிற ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் நிற்கவே நேரம் இல்லாத அளவுக்கு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு வேலையை நம்ம செய்யணும் அப்படின்றப்போ அது ஒரு ப்ராப்ளம். இப்போ இந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு இப்போ மெய்ட் வர முடியல. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாகவும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்துட்டு ஒரு 4 yearsக்கு முன்னாடி பண்ண சொல்யூஷன். எப்படி ஒர்க் ஆகும் இந்த மெஷின் நான் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துட்டு இதில் நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேட்டரி பேக்கப் டைம், இதனுடைய அல்காரிதம். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் என்னன்னா நீங்கள் ஒரு லாஜிக் போர்டு செய்ய முடியுது, அதை ஃபேப்ரிகேட் பண்ண முடியுது, ப்ரோக்ராம் பண்ண தெரியுது, பேட்டரியை எஃபிஷியண்டாக பண்ண தெரியுது. ஸோ எனக்கு இதெல்லாம் இருக்கும்போது வை கான்ட் ஐ மேக் சம்திங் பெட்டர். நான் இந்த வீடு கட்டினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கரண்ட் பில்னு பே பண்ணது இல்லைங்க. நான் இபி வந்துட்டு பேக்கப்புக்கு தான் இபி வச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ நான் மெயின்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னால எனக்கு இங்கே ஒரு சேஞ்சும் தெரியாது. இன்கேஸ் என்னோட சிஸ்டமில் என்னைக்காவது ஏதாவது ஒரு அப்கிரேட் பண்ணுறேன் இல்லை ஒரு மெயின்டெனன்ஸ்க்காக நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்றப்ப நான் யூஸ் பண்ணுவேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு அதில் 100 units ஃப்ரீன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு 100 unitsல ரொம்ப எக்ஸஸ்ங்க. ஸோ அந்த 100 unitsக்கு எனக்கு இங்கே வேலை இல்லை. அதனால நான் இது வரைக்கும் இந்த வீட்டோட ஹிஸ்ட்ரியில் கரண்ட் பில் அப்படின்றதே நான் பார்த்தது. வீடு கட்டி இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 4 yearsஆவே ஜீரோ. 4 yearsஆ கரண்ட் பில் ஜீரோ. 100 unitsக்குள்ள தான் செலவு பண்ணீங்க. 100 units அதிகம் எக்ஸஸ். எனக்கு அது வந்துட்டு பேக்கப் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஒர்க் பிளேஸ்க்கு வந்தேன்னா இட் வில் டர்ன் ஆன். ஸோ இதுக்கு நான் எனக்கு இன்டர்நெட்டோ இல்லை வேற ஏதோ ஒரு சர்வீஸை நான் டிபெண்ட் பண்ணியோ இல்லை. என்னோட டேட்டா சென்டர்ல இருக்க கம்ப்யூட்டர்ஸ் தான் வந்துட்டு இதை ரன் பண்ணுது. ஸோ ஒரு உள்ள வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். இட் நோஸ் ஐ அம் இன்சைட். இது என்னன்னா இப்போ ஏடிஎம் கார்டு சைஸ்ல இருக்க ஒரு கம்ப்யூட்டர். நாங்கள் ஒரு கார்டு உங்களுக்கு கம்பேரிஷனுக்கே வச்சு காட்டுறேன் பாருங்க. ஸோ ஒரு கார்டோட சைஸ் தான் இந்த கம்ப்யூட்டரோட சைஸுங்க. ஸோ இதனுடைய பவர் கன்சம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 10 watts. ஒரு ஃபுல் CPU, ஃபுல் டெடிகேட்டட் CPU. நீங்க என்னென்ன ஆப்ஷன் நீங்க வந்துட்டு பாக்குறீங்க எல்லாமே இருக்குங்க பாருங்க. டைப் சி USB இருக்கு பவருக்கு, மைக்ரோ HDMI இருக்கு, ஆடியோ அவுட்புட் இருக்கு, 4 USB போர்ட்ஸ் இருக்கு, லேன் கொடுக்கலாம், இன்பில்ட்டா வைஃபை இருக்கு, ப்ளூடூத் இருக்கு. ஸோ ஒரு கிட்ஸ்க்கு நீங்க வந்துட்டு ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஹேண்டி அண்ட் அஃபோர்டபுள் டூல். 3000 ரூபா தான் காஸ்ட் வருதுங்க. இது இதுல கனெக்ட் பண்ணலாமா? எதுல வேணா கனெக்ட் பண்ணலாம். இப்போ ரெகுலரா மார்க்கெட்ல வந்துட்டு இன்ஸ்டாலர்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்றாங்க. என்னதான் அவங்க அனலாக் கேமரா வச்சாலும் ஐபி கேமரா வச்சாலும் ப்ராசஸ் பண்ற DVR இருக்கு இல்லைங்களா, அது டிஜிட்டலா தான் வந்துட்டு டேட்டாவை ஹேண்டில் பண்ணணும். ஸோ டிஜிட்டல் டேட்டா கேன் பி ப்ராசஸ்ட். இதுவும் நான் எகைன் ஒரு இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எகைன் நான் அடிஷனலா ஒரு சர்வர் ஆட் பண்ணிட்டு அதுல ஒரு இன்ஸ்டன்ஸ்ல என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டேட்டாவை ப்ராசஸ் பண்றேன். சோ இப்போ மூவ்மெண்ட் தெரிஞ்சா அலாரம் அடிக்கணும்னு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு இங்க இருக்கிற பேர்ட்ஸ்க்கு என் அலாரம் வந்துட்டு ஆஃபே ஆகாது. ஸோ இப்போ அதுக்கு ஆல்டர்னேட் என்ன, வர்றதை வந்துட்டு ஆப்ஜெக்டை ரெகக்னைஸ் பண்ணணும். ஹியூமன்னா இப்படிதான் வருவாங்க. ஸோ இப்போ ஒரு பெட் இருக்கு அப்படின்னா பெட்ஸ் வந்துட்டு இப்படிதான் அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு அதை வந்துட்டு மானிட்டர் பண்ணுங்க. ஸோ இது வந்துட்டு நான் என்னோட இன்னும் ஃப்ரீ டைம் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு இன்னும் சிஸ்டம் பெட்டர் ஆக்கிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இதை அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ அவங்க வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற சிஸ்டம் ஒரு 10% பெட்டர். அந்த 10% ஆல்ரெடி அதை வந்துட்டு பர்பஸ் சால்வ் பண்ணுது. இப்போ இந்த 10%ங்கிறது நீங்க அதை ஆட்டோமேஷனாவே எடுத்துக்கலாம், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிலையும் எடுத்துக்கலாம். ஒரு டேட்டா சென்டர்னாவே நாய்ஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்சுலேட் பண்ணுவாங்க ரூமை. பட் இப்போ நீங்க அது கிட்ட போய் கூட பாருங்க அது எவ்வளவு நாய்ஸ் வருதுன்ட்டு. இட்ஸ் டெட் சைலண்ட். என்னோட டேட்டா சென்டர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஃபுல் டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 சர்வர்ஸ் டோட்டலா ரன் பண்றேங்க.